ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. லட்டு இஸ் a சென்சிட்டிவ் இஷ்யூன்னு. திருப்பதி கோயில்ல தரப்படுற லட்டுல விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்படுறதா சமீபத்துல செய்தி வெளியாகி பலரையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. திருப்பதி பெருமாள் கோயில்ல பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுற லட்டுவை தரம் குறைஞ்ச நிலையில தயாரிக்கிறாங்க அப்படின்னு புகார் வந்திருக்கு. இந்த புகார் அடிப்படையில ஜூலை 12ஆம் தேதி திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோட தண்ணி மற்றும் நெய் மாதிரிகளை சென்ட்ரல் கவர்மெண்டோட தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த சாம்பிள்ஸை ஆய்வு செஞ்ச தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த ஆய்வு முடிவுல திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்ல விலங்குகளோட கொழுப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நெய்ல சோயாபீன் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், பாம் ஆயில் மற்றும் மீன் எண்ணெய், மாடு இல்லனா பன்றியோட கொழுப்போட தடயங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நெய்யோட விலை அதிகம் அப்படிங்கிறதுனால விலங்குகளோட கொழுப்பை உருக்கி அதை நெய்க்கு பதிலா பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் கேள்விப்பட்டு வேதனை அடைஞ்ச பக்தர்கள் இந்த செயலுக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க. இப்போ அங்க ஆட்சியில இருக்கிற ஜனசேனா பார்ட்டி இந்த தவறுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தான் காரணம்னு குற்றம் சாட்டிட்டு வராங்க. மேலும் இதுக்கு பரிகாரமா 11 நாள் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடத்திட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆக்டர் கார்த்தியோட மெய்யழகன் படம் வர செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில இத தெலுங்குல ப்ரோமோட் பண்ற விதமா ஹைதராபாத்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடந்துச்சு. அப்போ ஆங்கர் கார்த்திக் கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். లడ్డు కావాలా నాయనా? ఇంకో లడ్డు కావాలా నాయనా? ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. ఓకే, మోతిచూర్ లడ్డు తెప్పిస్తాం మేము మీకోసం. లడ్డు వద్దు, ఇప్పుడు వద్దు. సరే, ఓకే, నెక్స్ట్ மீம். அப்போ சிறுத்தை படத்தை வச்சு மீம் டிஸ்ப்ளே பண்ண கார்த்தி லட்டு பத்தி இப்ப பேச வேணாம், இப்போ இது சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. கார்த்தியோட இந்த ஸ்பீச் தான் இப்போ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கார்த்தி லட்டு பத்தி பேசினதை கண்டிக்கிற விதமா நடிகரும் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் ரீசன்ட் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. లడ్డు இஸ் a சென்சிட்டிவ் இஷ்யூன்னு. டோன்ட் யூ எவர் சே தட். டோன்ட். இப்படி லட்டை வச்சு ஜோக் அடிக்காதீங்க. ஒரு ஆக்டரா உங்களை மதிக்கிறேன், ஆனா இப்படி எல்லாம் இந்த விஷயத்துல பேசிட்டு இருக்காதீங்க. சனாதன தர்மம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சு தான் பேசணும். இது எங்க வழி, இதுல ஜோக் வேணாம் அப்படின்னு கார்த்தியை எச்சரிச்சிருக்காரு. பலருமே ஆங்கர் கேட்ட கேள்விக்கு கார்த்தி நார்மலா தானே பேசினாரு, அத சரியான வழியில தானே கையாண்டாரு, ஆனா பவன் கல்யாண் ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றாருன்னு கார்த்திக் ஆதரவா பலருமே பேசிட்டு வராங்க. இந்த நிலையில இத பத்தி கார்த்தியும் அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அன்புள்ள பவன் கல்யாண் சார், உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இப்ப நடந்த எதிர்பாராத குழப்பத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு வெங்கடேஸ்வரோட பக்தரா நம்ம பாரம்பரியத்தை எப்போதுமே மதிப்பேன் அப்படின்னு இந்த சர்ச்சை தொடர்பா கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு. திருப்பதி லட்டுல விலங்கு கொழுப்பை கலந்து இந்த பாவ செயலை செஞ்ச எல்லாருக்குமே கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு மக்களுமே அதை கண்டிச்சுட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.